இன்னைக்கு ஆழ்கடலில் போய் இலோமடி வலையில் நிறைய மீன்கள் வந்து பிடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வலையில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. கேப்டன் ஒரு கரில் ஸ்டீரிங்கை பிடிச்சி ஓட்டிகிட்டு வர நாம் அதை வீடியோ எடுத்துகிட்டே வராங்க. போட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போதே வலைக்கு தேவையான எல்லா வேலையும் நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை போலயே மீன் பிடிக்கிறதுக்காக மற்ற மீனவர்களும் நமக்கு பக்கத்தில் வந்தாங்க. இந்த வலையெல்லாம் வேக வேகமாக வேலை பார்த்து முடித்த உடனேயே வலையை தூக்கி தண்ணியில் போடுன்னு டிரைவர் சொல்லிட்டாருங்க. உடனே வலையை தூக்கி தண்ணியில் போட்டு எல்லா மிதப்பையும் தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டோங்க. ஏதாவது ஒரு வீடியோ டக்குன்னு சில மணி நேரங்களுக்கு பிறகா இந்த வலையை எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. பொதுவாகவே மீனவர்கள் நாங்கள் கடலுக்குள்ளே வலை போடுறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் ஒரு சில மீன்களுக்காகவே பிரத்யேகமாக வலையை வந்து செட்டப் பண்ணுவாங்க. இந்தந்த மீன்களுக்கு இந்தந்த வலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மீன்களை கணக்கு பண்ணி தான் நம்ம பிடிக்கவும் செய்வோம். அப்படி இன்றைக்கி நம்ம கனவா மீனை எதிர்பார்த்து, அதுவும் ஸ்குட்டு கனவா மீனை எதிர்பார்த்து தான் நம்ம வலையை வச்சுருக்கோங்க. இப்போ ஸ்குட்டு மீன் வருமா இல்லை நம்மளை ஏமாத்துமா, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துருங்க பாருங்கள். வலையை இழுன்னு கிட்ட இழுத்துட்டோங்க. கிட்டத்தட்ட தூர் வலை மேலே வந்துருச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட இழுத்துட்டு இனி கீழே நிற்கிற மீன் எல்லாத்தையும் மொத்தமாக சுருக்கி ஒரு முடி வச்சு மிகப்பெரிய கைத்தை வச்சு கட்டி பீஞ்சில் போட்டு மேலே தூக்கிடுவாங்க.
இந்த இழுவ வலை மேலே வர வர நமக்கு சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா நாம் எதிர்பார்த்த மீன் உள்ளே கொஞ்சம் போல் இருந்தாலும் கூட அதிகமான விலைக்கு விற்கும். இதை இழுத்து மேலே கொண்டு வந்து வச்சு அதில் கீழே மூடி வச்சுருப்பேங்க. இந்த சுருக்கை தட்டி விட்டால் தான் மீனை கீழே எடுக்க முடியும். அப்படி சுருக்கை தட்டி விட்டதுமே நாம் எதிர்பார்த்த மாதிரி நிறைய கனவா மீன்கள் வந்து மாட்டியிருந்துச்சுங்க. 3 வட்டா கிட்டத்தட்ட கனவா மீன்கள் வந்து மாட்டியிருந்துச்சுங்க. ஒரு வட்டா இன்றைக்கி ரேட்டு 10,000 ரூபா விற்றுட்டுருக்கு. இது வந்து நிரந்தரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி விற்கும். அப்போது நாம் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு அதிகமான அளவு கிடைக்கலனாலும் கொஞ்சமாக கிடைச்சாலும் அதிகமான தொகைக்கு விற்கிறதால கட்டுப்படியாகும். இந்த மீனெல்லாம் வகைவாரியாக பிரித்து இதை ஐஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த கரையை கொண்டு போய் விற்கிறது தான் வேலை. இதுதான் அருகாணி, எங்க வீட்டு அருகாணி. பள்ளி உளுந்து கிடந்த வர்றீங்க. கரை நெருங்கி வரும்போதே நாங்கள் மீனை எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுப்போங்க. ஏன்னா கரையில் லோட் ஆட்டோ ரெடியாக இருக்கும். அதை லோட் ஆட்டோவில் ஏற்றி ஏலம் நடக்கிற இடத்துல கொண்டு போய் ஏலம் போட்டு விற்றுடுவோங்க. அப்போ நீங்கள் இந்த கனவா மீனை சாப்பிட்ருக்கீங்களா மக்களே? என்னடா சொல்லும்போது 3 வட்டா இருந்துச்சு, இங்கே நிறைய வட்டா இருக்கே அப்படின்னு கணக்கு பார்க்காதீங்க. இது வலை 2வது வலை எல்லா வலையும் சேர்த்து உள்ள மீன். வீடியோவில் காமிச்சதில் 3 வட்டா தாங்க இருந்துச்சு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இதோட மேலும் 2 வீடியோவை பார்க்குறதுக்குன்னா திருச்செந்தூர் மீனவன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அங்கே போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஃபிஷிங் கண்டென்ட் அங்கே போட்டு வச்சுருக்கேன். போய் தாராளமாக பாருங்கள் மக்களே. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கமெண்டில் வந்து தெரிவிக்க விடுங்க மக்களே.